ஓகே. இப்படி பாக்கணுமா? அத ஆஹ் மட்டும் பண்ண மாட்டேன். சரி, அதை ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணலாமா? மறைச்சிக்கிறேன். உம் ஸ்டார்ட் ஓகே. பண்ணலாம். இன்னைக்கு மேட்ச்ல என்ன பார்க்க போறோம்னா, ஆர்ஆர் விசஸ் ஆர்சிபி. ரொம்ப எதிர்பார்ப்பு கூடிய ஒரு மேட்ச். ரொம்ப சந்தோஷமா எல்லா ஆர்சிபி ஃபேன்ஸ் தவிர மற்ற எல்லா ஃபேன்ஸும் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு மேட்ச். இன்னும் எல்லாருமே மேட்ச் ஃபுல்லா பாத்தீங்களாடா? உம் உம் அதெல்லாம் உண்மையிலே பார்த்தோம். பாத்தியா ஃபுல்லா? ஃபுல்லா பார்த்தேன். பார்த்தேன் வெறிக்க பார்த்தேன் வெறிக்க பார்த்தேன். வெறிக்க வெறிக்க. சும்மா அங்கங்க நடுவுல விட்டு விட்டா பார்க்கலாம். பட் ஆனா ஃபுல்லா பார்த்துட்டேன். சரி, ஓகே. லைக் ஸ்டார்டிங் வந்துட்டு இவனுங்க ஆர்சிபியோட பேட்டிங். அதான் நீங்க இந்த என்னை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் தானே இந்த ஐபிஎல்ல இருக்கிறது ஒரு பெஸ்ட் பவுலிங் லைனப். நீங்க என்ன சொல்றீங்க? அவன் இப்போ ஆர்ச்சர் ஆர்ச்சர் போட்ட பால் ஸ்டார்டிங் ஓவர்லாம் வந்துட்டு அந்த விராட் கோலி 2 எட்ஜ் பட்டு 4 போனுச்சுல்ல, அதெல்லாமே வந்துட்டு செம்ம பால். கிட்டத்தட்ட வந்துட்டு அவன் ஒரு கட்டத்துல காயனாடே, என்னடா விக்கெட் தவிர மத்த எல்லாமே நடக்குது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி சால்ட்டுக்கு போட்ட ஃபர்ஸ்ட் பால்லாம் வந்துட்டு சரியான பால். அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. சூப்பரான ஒரு டெலிவரி. அது இல்லாம குட் லென்த்ல நிறைய ஆர்ச்சர் வந்துட்டு பழைய ஆர்ச்சர் போன வீடியோல சொல்ற மாதிரி தான். அவன் ஒரு பிரைம்ல எப்படி இருந்தானோ அந்த ஆர்ச்சரை பாக்குற மாதிரி இருக்கு. பவுலிங் எக்ஸ்ட்ராடினரியா போட்டானுங்க. ஸோ அதை தவிர்த்து ஆர்ச்சர் தவிர்த்து வந்தா பர்கருமே சம பவுலிங் போட்டான். அந்த விராட் கோலி ஒரு இன்சைட் எட்ஜ் ஆகி உள்ள 4 போனுச்சுல, அதுவுமே சூப்பர் பால். எல்லாமே பர்ஃபெக்டா எக்ஸிக்யூட் பண்ணானுங்க. சந்தீப் சர்மாவெல்லாம் ஆடவே முடியல அவனுங்கனால. சூப்பரா ஆனானுங்க. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பவுலிங்ல இவனுங்க எல்லாருமே வழக்கம் போல ஆர்சிபி கலக்கிட்டு இருக்கும்போது, பேட்டிங்ல வந்துட்டு சரியான சொதப்பல். அவன் வந்துட்டு படிக்கல்லாம் வந்துட்டு துடிக்கிறான், டப்பு டப்புன்னு ஏதாவது ஒரு 2 3 சிக்ஸ் அடிச்சு ஸ்கோர் ஏத்திடலாம் அப்படின்ட்டு. ஒன்றும் வேலைக்கு ஆகல. விராட் கோலி பையா ஏதோ ஒன்று பண்ண பார்த்தாரு. கோலி பையாவும் வந்துட்டு ஒரு 16க்கு 32ன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ஆனா எனக்கு என்ன தெரியுமாடா, விராட் கோலி அவர் வந்து எப்பயுமே அஞ்சு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு கோலி. அதை வந்து ஆமா என்னது யூட்டிலைஸ் பண்ணிட்டான். ஆளு மச்சான், முன்னாடியே விக்கெட் எடுத்துடலாம். என்ன தெரியுமா, விராட் கோலி வந்துட்டு லைக் அவர் அடிக்கிற ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு பிரச்சனைமானுங்க. ஆனா விராட் கோலி முக்கிய ஒரு மேட்ச் இன்னைக்கு அடிச்சாரு. 16 பாலுக்கு 32ன்னு சொல்லிட்டு ஒரு 200 ஸ்ட்ரைக் ரேட் வச்சாங்க. ஆனா இந்த பக்கம் சூரிய வச்சு ஆடின ஆட்டத்துல அதெல்லாம் காத்துல மறந்துச்சுடா. அப்படியே மாத்திட்டானுங்க. அது வரைக்கும் வந்துட்டு சரி, ஓகே, கோலி 200 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டாரு அப்படின்ட்டு இருந்தானுங்க. செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சுட்டு அங்கேயே முடிஞ்சிருச்சு. சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு லைக் விராட் கோலி விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு வந்துட்டு இவனுங்க என்னன்னா தோண்ட வந்துகிட்டே இருக்கிறானுங்க ஆர்சிபில பேட்டிங். நானும் 8வது பாக்குறேன். விக்கெட் டேய், விழுவுறேன். அப்ப வெங்கடேஷ் ஐயர் வந்து எயிட் நிக்கிறான், டவுன் ஏய் வந்து நீ பார்த்தா ஆடுறா, எங்கடா 8 விக்கெட் எயிட் டவுன்ல விழுந்துருச்சு. வந்து நிக்கிறான். அப்படி இருக்கு. ஆனா மச்சான், என்னை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு அங்கதான் தப்பு பண்ணானுங்களோன்னு தோணுது. வெங்கடேஷ் ஐயருக்கு பதிலா டஃபியே கொண்டு வந்திருக்கலாம். லைக் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா பவுலருக்காச்சும் அவனுக்கு ஆடி இருக்கலாம் தாராளமா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா, கரெக்ட் தான். ரஃபி அது போயிருக்க முடியுமா அவன் என்ன பவுலிங் அவங்களால? ஆல்ரெடி 4 ஃபுல் இல்ல ஸ்லாட். நாலு நாலு எங்கடா இருந்தானுங்க? ஹேசல்வுட் இருந்தான், ஷெஃபர்ட் இருந்தான். சால்ட், ஹேசல்வுட், ஷெப்பர்டு, ஆமா ஆமா, டிம் டிம் டேவிட். டேவிட். டிம் கரெக்ட் டேவிட், கரெக்ட் கரெக்ட். ஃபில் சால்ட், இல்ல ஆக்சுவலா அவங்க வந்துட்டு சுயா சர்மாவை கொண்டு சுயா வந்திருக்கணும். சர்மா சுயா சர்மா வந்திருக்கணும். கொண்டு வந்திருக்கணும். சாரி, மாத்தி ஒரே சொல்லிட்டேன். ஒரு ஸ்பின்னரோட போனது தப்பு. லைக் அப்படிதான் மேட்ச் ஒரு வந்து 202 ஒரு நல்ல ஒரு டார்கெட். அதே ஸ்பின்னர்லாம் இல்ல, மாதிரி ஒரு ஸ்பின்னர்லாம் இல்ல, பவுன்சர். வந்துட்டு லைக் நான் பட்டிதரை வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும்டா. டே மச்சான், அவன் ஆளு தான் பார்க்க அந்த துராந்தர்னு நம்ம கலாச்சிட்டு இருந்தாலும் அவன் வந்துட்டு சீரியஸா சூப்பரா விளாடுறான்டா. லைக் வந்துட்டு எந்த மாதிரி டீம் எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கு, எப்படி நம்ம ஆடணும், பேட்டை தூக்கவே இல்லை. கிட்டத்தட்ட நீ பாத்தீங்கன்னா அவன் வந்துட்டு 20 பால் 21 அந்த மாதிரி ரேஞ்சில தான் ஆடிட்டு இருந்தான். கடைசியிலலாம் வச்சு நான் வாங்க ஆரம்பிச்சா செம்ம பேட்டிங். லைக் டிம் டேவிட்டோ இல்லை ஷெப்பர்டோ நின்று இருந்தானோ பழைய மாதிரி தான் இருக்கும். ஒரு 230 240 கொண்டு வந்து நிறுத்திருப்பானுங்க. பட் ஆர்ஆர் வந்துட்டு வெல் எக்ஸிகியூஷன், பவுலிங்ல பிரிச்சு எடுத்துட்டானுங்க. இப்போ வருவோம் அந்த பக்கம், எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் ஹாஃப் வருவோம். எப்படி இருந்துச்சு பேட்டிங் உங்களுக்கு செகண்ட் ஹாஃப்? என்னப்பா எகிரி எகிரி அடிக்கான் வருவாரு. மச்சான், அவன் அடிச்சது ஏசுலுட்டாவது மயிராவது அப்படி சரியான ஷாட்ராது. ஹேசல்வுட், கல்லி புவனேஸ்வர். நம்ம இந்த வீட்டு பக்கம்லாம் ஆடுவோம் தெரியுமா, அந்த 6 லைன் பக்கத்துல வச்சுட்டு பிளாஸ்டிக் பால்ல ஃபாஸ்டா படாட்டு தூக்கி மட்டும் விடுவோமே, அந்த மாதிரி அடிக்கிறான்டா புல் ஷாட்லாம் ஹேசல்வுட். செம்ம பேட்டிங். அவனை பார்க்கவே ரொம்ப வந்துட்டு ஆச்சரியமா இருக்குதுடா. அவனை சூரியவன்ஷி பாக்குறது எல்லாத்தையுமே பிடிச்சி எப்படி அடிக்கிறான். ஆடுறானே தெரியலடா. நார்மலா அதே பராக்கும் அதே மாதிரிதான் அடிச்சான், பார்த்தா கையில போய் உட்காருது. பர்றாகலாம் அவனுக்கு கொழுப்புடா அவனுக்கு. அது ஹேசல்வுட்டை வந்துட்டு இப்போ ஒரு நோ லுக்கிங் 6 அடிச்சே ஆகணும் அவரை. அது கரெக்டா அடிச்சிருந்தாவே வெளில போயிருக்கும். அவன் பாலை பார்க்காம கேவரும் சரி நோ லுக் 6 ஒன்று அடிக்கலாம் நம்மளும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு அவுட் ஆயிட்டான். என்னை பொறுத்த வரைக்கும் சூரியவன்ஷே தான் வந்துட்டு ஸ்டாரு. லைக் அவனை தவிர்த்து பார்த்தா ஜூரல். 2 பேருமே. அவன் நின்னான். அவன் ஜூரல் விக்கெட் விழுந்திருந்தாலுமே ஆர்ஆர் கொலாப்ஸ் ஆயிருக்கும்னு அவனுக்கு நல்லாதே தெரியும். ஏன்னா பின்னாடி ஆடுறதுக்கு ஆள் இல்ல. ஜட்டு இருக்கிறான், அதுக்கப்புறம் ஒருத்தர் இருப்பான், நம்ம இந்தியன் பிளேயர், அவன் பேர் எனக்கு சரியா தெரியல. லைக் அவன் ஆமா அவன் இருப்பான். அவன் இல்ல அதுக்கப்புறமா ஜோப்ராச்சர் இருந்தான்டா, அவனும் கொஞ்சம் ஹிட் அடிப்பான். ஆமா
லைக் வந்துட்டு அப்படிதான் போணுச்சு எனக்கு வந்துட்டு. நீங்க மேட்ச் ரொம்ப ஜாலியா இருந்துச்சுடா. அதுவும் அந்த 6 ஓவருக்கு 97 எல்லாம் பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு மேட்ச். அவங்க ஒரு தப்பு பண்ணிட்டானுங்க. 6th ஓவர் வந்துட்டு அவனுங்க டீம்ல வந்து அபிநந்தன் கொடுத்துட்டு போனாங்க. அந்த மச்சான் இடத்துல முக்கியமா போட்டு சொல்லணும்டா, ஒரு வாங்கிருவோம். அபிநந்தனை பார்க்கும்போது எனக்கு ஒருத்தர் ஞாபகம் வராரு மச்சான். முகமது சிராஜ். யாரு? அப்படியே இருக்கிறான்டா, முகமது சிராஜ் மாதிரியே இருக்கிறான்டா. சிராஜ் நல்லாவே போடுவான்டா. சிராஜ் நல்லா ஏன்டா? மச்சான் இவன் தலைவனை பிடிச்சி 53 ரன் அடிச்சிட்டானுங்க. ஈஸியா அடிச்சிட்டானுங்க. அவனுங்க என்ன சொல்றது, லைக் அவன் காலி. ஏசுல்ட் வந்துட்டு 2 ஓவர் போட்டுமே 18 ரன் 18 எக்கனாமில இருந்தான். புவனேஷ்குமாரையும் பிடிச்சி அடிச்சானுங்க. இன்னைக்கு அவனுங்களை யாரையுமே விடல, கருணையே கிடையாது ஆர்ஆர் பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து. எந்த இடத்துல வந்துட்டு லைக் ஜெய்ஷ்வால் வந்துட்டு அவன் இருந்திருந்தானா இன்னும் செமையா இருந்திருக்கும், மேட்ச் சூப்பரா இருந்திருக்கும் ஜெய்ஷ்வால். ஏன்னா ஏசுலூட் வந்த உடனே வெல்கம் 6, டோர்னமெண்டோட ஃபர்ஸ்ட் பால் போடுறான் ஏசுலூட், வந்த பாலே 6. சரி சொல்லுங்க, உங்களோட கருத்துக்கள் என்ன? மேட்ச் எப்படி நீங்க பாத்தீங்க? எந்த மாதிரி சந்தோஷமா இருந்துச்சா இவனுங்க தோக்குறது? இல்ல இன்னைக்கு ஆனா வந்துட்டு ஆர்சிபியோட பேட்டிங் கொலாப்ஸ் தான்டா. பேட்டிங் கொலாப்ஸ் ஆகி அவனுக்கு 2-0 அவனுங்க டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். அவனுக்கு இருக்கிற டீமோட ஸ்ட்ரென்த்தை காமிச்சிட்டானுங்க. அவங்க பயங்கரமா கொலாப்ஸ் ஆகியும் அவனுக்கு வந்து 200 அடிச்சிட்டானுங்க இன்னைக்கு. அதுவும் இந்த பிச்சில் ரெயின்ல இருந்துச்சு, அப்பதான் கவர்ஸ் எடுத்தானுங்க. கொலாப்ஸ் திருப்பி ஆடி அளவுக்கு அடிக்கிறது பரவாயில்லதான். அவனுக்கு 8வது விக்கெட் வரைக்குமே பேட்ஸ்மேன்ஸ் இருந்தாங்கடா. 8 விக்கெட் விழுந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு இவன் வரான், வெங்கடேஷ் இம்பாக்ட்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறான். இன்னைக்கு உங்க எல்லாரோட முகத்திலையும் உங்க எல்லாரோட மூஞ்சிலும் சிரிப்பு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் இவர்தான். எல்லாருமே தமிழ்நாடே சந்தோஷமா இருக்கு இவர் ஒருத்தர்னால. அந்த இதுல சொல்லுவாங்கல்ல, உனக்கு ஒரு உமா உன்னோட குஞ்சுக்கு ஒரு உமா அப்படின்னு, அந்த மாதிரி. நாளைக்கு வரைக்கும் சிரிச்சுக்க வேண்டியதுதான். அது ஒண்ணும் பண்ண முடியாது. நாளைக்கு பாப்போம். இவனுக்கு வேற அப்பப்போ நம்ம டெலிகாஸ்டிங் நடுவுல தோனி அந்த பிராக்டிஸ் பண்றதே, அவரு அடுத்த மேட்சுக்கு வரமாட்டாரா. போட்டு கேட்டாலும் அவனுக்கு டிக்கெட் சேல்ஸ்க்கோசரம் ஏதோ ஸ்டண்ட் பண்ணிருக்கானுங்கடா, அவ்வளவுதான் பண்ணிருக்கானுங்க. லைக் அதுதான் கடைசியா போய்க்கலாம். அப்புறம் வந்துட்டு இது குர்னால் பாண்டியாவோட பவுலிங் மச்சான், அவன் சீரியஸாவே சூப்பர்ரா. அவன் நம்ம என்னதான் அவனை அந்த இது செங்கல் சைக்கோ இல்ல பைத்தியக்காரன்னு சொன்னாலுமே டி அவனெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணக்கூடாதுடா. தம்பி வெச்சான் பாரு லாஸ்ட் பால்ல ஒரு 6 சூழ்லயே ஒண்ணு இப்படி போட்டான். அவன் இப்படி போடுவான்ல அந்த பால். ஆமா அந்த பால் தான் போட்டான். அந்த பால் தான் போட்டான். இந்த போடாங்கட்டு. ஆனா அடுத்த ஓவர் ஃபர்ஸ்ட் பால்லே அவுட். கேதர் ஜாதவோட நீ கேதர் ஜாதவா அப்படிங்கிற மாதிரி அடிச்சாங்க ஷாட். லைக் என்ன பொறுத்த வரைக்கும் குர்னால் பாண்டியா வந்துட்டு அவன் பார்க்கவே அவனுக்கு தெரியல. அவனை பார்த்தா கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா அவன் ஒரு 4ஓ ஒரு 6ஓ போடுச்சுன்னா அடுத்த பால் தலைக்கு போடுறான்டா. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்ல எல்லா ஓவருமே வந்துட்டு 2 பவுன்சர் எக்ஸிக்யூட் பண்ணா, ஒரு பால் கூட வைடு போல. ஒரு பால் கூட வைடு போகவே இல்லை. எல்லாமே வந்துட்டு ஹெட்டுக்கு தலைக்கு தான் வருது. ஜடேஜாக்கான 2வது பால் பார்க்க வேணா வைடு மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணான். அந்த ஷோல்டர் லெவல்லே போடுறான். அதே மாதிரி ஜித்தி சர்மாவுக்கு பின்னாடி எதுவும் தெரிஞ்சிருதா என்னன்னு தெரியல. அவனுக்கு முன்னாடியே அலர்ட் ஆயிடுறான். அவன் பவுன்சர் போடுறதுனால இவன் ஏதாவது வச்சிருப்பானுங்க. கை இப்படி வச்சா இப்படி வச்சா நான் பவுன்சர் போடல அப்படின்ட்டு வச்சிருப்பாங்க. அந்த எக்ஸாம் ஹால்ல காட்டும் தெரியுமா, இல்லைன்னா வந்துட்டு வாய் இப்படி தொட்டா 4வது ஆப்ஷன் அந்த மாதிரி வெறி ஆயிடுறான் மாப்பிள்ள எல்லாம். குர்னால் எல்லாம் அவனுக்கு 6 மட்டும் போயிடுச்சுன்னா அவன் கண்ணு அந்த ரெட் கலர் ஆயிடுது ஸ்வைங் அப்படின்ட்டு. ஸோ வந்துட்டு லைக் அவனுங்க இன்னைக்கு ஆர்சிபிலே வந்துட்டு ப்ராமிசிங்கா போட்டது யாருன்னா குர்னால் பாண்டியா தான். எனக்கு என்ன தெரியுமா மச்சான், இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நான் கம்பேர் பண்ணல, ஹேசல்வுட்டை விட டஃபி செம்மையா போட்டானு தோணுச்சு எனக்கு ஸ்டார்டிங் லைன்ல. லைக் ஃபர்ஸ்ட் 2 ஓவர் சொல்றேன் நான். ஹேசல்வுட் போட்டான் வைட் ஆஃப் த ரொம்ப லாங் டைம் ஆச்சு அவன் விளையாண்டு. வேர்ல்டு கப் ஆடல, இது ஆஷஸ் ஆடல, எதுவுமே ஆடல. இப்பதான் வந்திருக்கான் அவன். ஒரு 2-3 மேட்சஸ் தான் அவனுக்கு அப்புறம் பழைய மாதிரி ரன்ஸ் வந்துடும். அவன் காமிச்சான் பாரு, ஒரு மாதிரி ஆஃப் கட்டர் மாதிரி போடுற பால் தான் அவன் காமிச்செல்லாம் போட்டான். விக்கெட் எடுத்த 2மே ஆஃப் கட்டர் ஸ்லோயர் தான் போட்டான். 2 பாலுமே அதே தான் போட்டான். அவன் அப்படி அவன் வச்சிருந்தான்டா. அதுக்கப்புறம் லாஸ்டா மாத்தி பேஸ் தான் போட்டான். இல்லடா விக்கெட் எடுத்த 2மே ஸ்லோயர் டெலிவரி தான்டா போட்டான். 123 தான் அவுட் ஆனான். ஜெய்ஸ்வாலுக்கு போட்டதுலாம் 130+ போட்டான். அப்ப செகண்ட் டெலிவரி தான் வந்துட்டு 123ல போட்டு எடுத்தான்னு நினைக்கிறேன். இன்னொரு விக்கெட் எடுத்தது ரியான் பராகுது. ஸோ எனக்கு அதுதான் மச்சான். லைக் டஃபி இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் ஹேசல்வுட்டோட டஃபி பயங்கரமான லென்த் அண்ட் டெலிவரியில் அடித்த மாதிரி இருந்துச்சு.
லைக் நீங்க எல்லாருமே இன்னைக்கு இன்னொரு மேட்ச் நோட் பண்ணீங்களா? நம்ம 2 மேட்ச் ஒரு போன மேட்சுக்கு முந்தின மேட்ச் நான் சொல்லிட்டு நினைக்கிறேன். ரூல்ஸ் வந்து கொண்டு இருந்தாங்க பிசிசிஐல இருந்து. லைக் வந்துட்டு சப்ஸ்டியூட் மட்டும் தான் உள்ள போகணும், கோச் அண்ட் அசோசியேட்ஸ் யாரும் போய் பேசக்கூடாது, அது இல்லாம ரோப் சைடு யாரும் நடக்கக்கூடாது. இந்த ரூல்ஸ் எல்லாம் போட்டானு தெரியுமா? இந்த மேட்ச் அது நல்லாவே தெரிஞ்சு. ஏன்னா தினேஷ் கார்த்திக் எப்பயுமே வந்துட்டு பிளேயர்ஸ் பக்கத்துல நின்று ருத்ராஜ் கைக்வாட் வந்து பேசிக்கிட்டே இருப்பான். இல்லைனா வந்துட்டு சார் ருத்ராஜ் கைக்வாடுங்கிற பாரு, இவன்ட்ட ரஜத் படிதர்கிட்ட இருந்து லைன்ல இருந்து பேசிட்டே இருப்பான். நிறைய வந்துட்டு அவங்க கூட அந்த இன்ட்ராக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு மேட்ச் அதுல எதுவுமே கிடையாது. இன்னைக்கு அது அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆச்சு, நல்லா தெரிஞ்சு. மச்சான் அதான் மச்சான் சொல்றேன், அவனோட பிரசன்ஸ் அங்க இல்லாதது நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகுது. லைக் வந்துட்டு நீ யோசிச்சினா ஏசிலுட் ஒரு ஓவர் பின்னாடி வச்சிருக்கலாம், ஸ்டோக் பண்ணி வச்சிருக்கலாம், ஆனா வைக்கல. ஸ்டார்டிங்கே முடிச்சிட்டான், 4 ஓவர் முடிச்சிட்டான். அதே மாதிரி தான் டிம் டேவிட் வந்துட்டு உள்ள வந்திருக்க மாட்டான் பவுலிங்க்கு, ஆனா பவுலிங் உள்ள கூட்டு வந்தானுங்க. டிம் டேவிட்க்கு பதிலாக அந்த இடத்துல ஷெஃபர்ட் போட்டிருந்தா கூட மேபி ஏதாவது ஒரு 10 ரன்னு 12 ரன்னு கொடுத்தா கூட ஓகே தான். ஆனா டிம் டேவிட் 18 ரன்னு கொடுத்துருந்தான். ஸோ அவங்களோட இந்த ஒரு ரூல்ஸ் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு இம்பாக்ட் தான். ஆமா, களத்துல அங்க ஆன் ஃபீல்ட்ல இருக்கிறவன் இது பண்ணட்டும், டிசிஷன் எடுக்கட்டும், அதுக்கு தான் அவனுங்க கேப்டன் அங்கே ஒருத்தன் உள்ள இருக்கிறான். எல்லாத்தையுமே நீங்க இங்க இருந்தே சொல்லி விட்டீங்கன்னா இதுக்கு அங்க ஆடணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிசிசிஐல இருந்து ஒரு நல்ல ரூல்ஸ். கரெக்ட், நல்ல ஷேடோ கொடுத்துட்டு இருந்தானுங்க இப்போ லாஸ்ட் இயரும் சரி, இந்த வருஷம் ஸ்டார்டிங்லயும் சரி. இப்போ அந்த ஷேடோ எல்லாமே இப்போ விளையாட போறானுங்க. நம்ம சிஎஸ்கே மேட்ச்ல நல்லாவே அது தெரிஞ்சேடா. அவன் ஃபீல்டுக்கே வந்து பேசுனானுங்களே, ஃபீல்டுக்கே வந்துட்டு நீ இப்படி ஆடு அது ஆடு. லைக் ஒவ்வொரு ஓவருக்குமே அவன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தான். இப்போ எப்படி கொடுப்பான்? கொடுக்க முடியாது. நான் என்ன கிடையாது அப்ரிஷியேட் தான் பண்ணுவேன். அவனுக்கு ஆன் ஃபீல்டில் இருக்க 11 பேருக்கு தெரியும், கேப்டனுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. வெளியில இருந்து போற நீ பேட்டிங் ஆர்டர் வேணா மாத்தி விட்டு இறக்குறியா, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆனா ஆன் ஃபீல்டில் போய் ஒரு கேமை வந்துட்டு உள்ள போய் மாத்துறதுங்கிறது இட்ஸ் நாட் அ ஃபேர். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல இதா சேஞ்சா தான் நான் பாக்குறேன். என்னடா ஹெட்மேரா சிரிப்புதான் வந்து அவுட் ஆனது பார்த்தா அவனே சிரிச்சுக்கிட்டான்டா போனான். இருக்கிற எல்லா கெட்டவர்த்தையும் சொல்லி திட்டிட்டு போயிருப்பான். வந்தான். சரி ஓகே, ரன் ரேட்டுக்கு ஆசைப்பட்டு இறக்கி விட்டாங்க. சுத்த போறான் வந்துட்டு, நீ வந்து சுத்துறா சுத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பயப்புல ஒழுங்கா விட்டு ஒரு நல்ல கேட்ச் எடுத்தான்டா. 2 கேட்ச்ரா, 2 சூப்பர் கேட்ச்ரா. படிக்கலோட கேட்ச் செம்ம கேட்ச், சூப்பர் கேட்ச். லைக் படிக்கல் வந்துட்டு அவன் ஓடி வந்துட்டான், ஃபீல்ட கவர் பண்ணதே பெருசு. அப்படி இருந்தும் பால் வந்துட்டு 1 ஸ்டெப் அஹெடா தான் முன்னாடி தான் போய் விழுந்துச்சு. அது செம்ம டைவ் எடுத்து பக்கா டைமிங்ல எடுத்தான். அதே மாதிரி ஸ்ட்ரைட்ல எடுத்த விக்கெட்டுமே செம்ம கேட்ச். நான் என்ன சொல்றேன்னா, கோலி பையா வந்துட்டு ஸ்டார்டிங்கே சான்ஸ் தராரு. நீ சுனில் சொல்ற மாதிரி ஒரு 5-6 ரன்லயே வந்துட்டு சான்ஸ் தராரு. அவர் அங்க விட்டுட்டோம்னா ஒரு 30 ரன்னுக்கு போயிடுறாரு, 30-40 ரன் டீசெண்டா அடிச்சுட்டு போயிடுறாரு. இனிஷியலா அவன் பால் எடுத்துக்கிறான் செட் ஆகிறதுக்கு, 4-5 பால் எடுத்துக்கிறான். அந்த 4-5 பால்ல ஒரு சான்ஸ் கொடுக்குறான். எல்லா மேட்ச்லயுமே சிஎஸ்கே கூட ஆடுறப்பையும் கோலி பையா பாரு ஸ்டார்டிங்ல. எனக்கு வருத்தம்பா, சூரியவன்சன் 100 போடாது எனக்கு வருத்தம். ஆமா, இன்னும் ஒரு 8 பால் மட்டும் அந்த போட்டிருப்பான். கண்டிப்பா போட்டுருப்பான். அதுக்கு முன்னாடி ஓவர்லயும் குருணால் பாண்டியாவையும் கொஞ்சம் தட்டி ஆடி இருப்பான். இல்லடா, அவன் மைண்ட்ல வந்துட்டு கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். 78 பக்கம் வந்துட்டோமா, இன்னும் 4 பால் தான் இருக்குது, 26 பால் ஆட்டம், 30 ரன்ல 100, 30 பால்ல 100 அடிக்கலாம், ஒரு கால்குலேஷன் போட்டு சுத்த ஆரம்பிச்சிட்டான். இல்லடா அவன் அப்படி ஆடவே மாட்டான். அவன் 100க்குலாம் கணக்கு வச்சு ஆட மாட்டான். அவன் வந்தாலாவோ எல்லா பாலையும் அடிப்பா அடிச்சிட்டு இருக்கான். அவன் பேட்டிங் பார்க்கவே சூப்பரா இருக்கு. நான் என்ன தெரியுமா, ஆபீஸ்ல ஒருத்தர் சொன்னாரு, வாங்க சூரிய வம்சருக்கு வாயில பால் பாட்டில் வச்சு அமுச்சு விடுறோம் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு அவன் டிவிக்கே பால் பாட்டில் வச்சு அமுச்சு விட்டான். போங்க அங்கிள் வச்சு குடிச்சிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர் டே, செம. ராஜபிரியன் ஏதாவது நல்ல ரீல்ஸா போடுவான் இன்னைக்கு, பாக்கலாம். ஐயோ அதுக்காக வெயிட் பண்ணா டே. ஸ்பை கெட்டப்ப ரிமூவ் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். இல்ல அது நாளைக்கு ஜெயிச்ச உடனே தலைவன் கழட்டிடுவான். சூப்பரா பண்றாங்கடா. நான் சீரியஸாவே அதை நான் மென்ஷன் பண்ண நினைச்சேன். ராஜ்வீரன் வந்துட்டு இந்த ஐபிஎல்லோட கண்டென்ட் பயங்கர சதற விட்டுட்டு இருக்காரு மாப்பிள்ள ஒரு பக்கம். லைக் அப்புறம் இன்னொன்னு வந்துட்டு நான் என்ன சொல்லணும்னா, ஜூரல் பத்தி நான் பேசி ஆகணும் மச்சான். லைக் விக்கெட் போயிடுச்சு, ஸ்டார்டிங் வந்துட்டு விக்கெட் போயிடுச்சு. பட் என்னதான் வந்துட்டு ரன்ஸ் இவனுக்கு வந்துட்டு 100 ரன் 110 ரன் அடிச்சு வச்சுட்டாலுமே மீதி இருக்கிற அந்த பேலன்ஸ் 90 ரன்ஸை கொண்டு போறதுக்கு அங்க ஒரு ஆள் ஸ்டேபிளா நிக்கணும். ஏன்னா ராஜஸ்தான் பொறுத்த வரைக்கும் நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம், அவனுக்கு டாப் 3 தான் வந்துட்டு பயங்கர பிளஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் மிடில் ஆர்டர்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவானுங்க. பவுலர்ஸ் லைன் அதிகமாக வச்சிருக்கிற ஒரு டீம் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஜூரல் வந்துட்டு பயங்கர, அவனை நான் என்ன சொல்லி பாராட்டுறதுன்னு தெரியல, செம்மையா மேட்ச் கொண்டு போனான். கடைசி வரைக்குமே வந்துட்டு நீ நல்லா நோட் பண்ணியே தெரியும், பால் அவன் ஏர்ல அடிக்கவே இல்லை, எல்லாமே கீழாவே தான் அடிச்சிட்டு இருந்தான். கடைசி ஒரு 20 ரன் 30 ரன் வர வரைக்குமே எல்லாமே கீழே தான் அடிச்சிட்டு இருந்தான். சூப்பர் பேட்டிங், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவன் வந்துட்டு
சூரியவன்ஷை வந்துட்டு ஓவர் ஷேட் பண்ணி வந்துட்டான் இவனை. இல்லைன்னா அவன் ஆடின நாக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். பத்து சொன்ன மாதிரி ஜூரல் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு நாக் தான். அவன் ஆடின நாக்கு வந்துட்டு அதுலயே வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு நாக் தான் நான் சொல்லுவேன். சூரியவன்ஷியும் அவன் ஆடிட்டு இருக்கும்போது அவன் 330 ஸ்ட்ரைக் ரேட் ஆடிட்டு இருந்தான், இவன் 280 ஆடிட்டு இருந்தான். அவன் ஆடுறதுக்கு இது கம்மியா இருந்துச்சு, பட் ஆனா இவனும் அதிகமா தான் அடிச்சிட்டு இருந்தான். பெரிய விஷயம் நம்ம மச்சான். லைக் அவனுக்கு அப்ரோச்சே பாரு எப்படி இருக்கு. 3 பேரோட ஃபர்ஸ்ட் டாப் ஆர்டர் 3மே சதற விடுறானுங்க. ஜெய்ஷ்வாலும் சரி, சூரியவன்ஷியும் சரி. இப்ப பார்த்தா ஜூராலும் மேல கேப் ஆரஞ்சு கேப்புக்கு போயிட்டான். அவனுக்கு 3 பேத்துக்குள்ளதான் போட்டியே போல இருக்கு. இவன் தான் வச்சிருக்கான். இப்ப வந்து சூரியவன்ஷி இருக்கு. மாத்தி மாத்தி அவனுங்களே மாத்தி வச்சுக்கிறான். நீ நம்ம டீம்ல தான் இருக்கானுங்களே எல்லாம், நம்ம டீம்ல தான் எல்லாம் ஸ்கேமரா இருக்கானுங்கடா. அவங்க டீம்ல சரி எல்லாம் ஸ்கேம் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கானுங்க. நம்ம டீம் ஸ்கேம் பண்றது கூட எனக்கு பிரச்சனை இல்லடா. இந்த சிஎஸ்கே அட்மின் தயவு செஞ்சு ரீல்ஸ் போடாம இருக்கு சொல்லுடா. இந்த சஞ்சு சாம்சன் கண்ணுல ஃபயர் வர மாதிரி போடுறான், என்னமோ பண்றான் அவனும். சரி ஓகே, ஃபேன்ஸ் வந்துட்டு டல்லா இருக்கக்கூடாதுன்னு சியர் பண்றான். அதுக்குன்னு ஒரு மேட்ச் ஜெயிக்கணும். நம்ம இருக்கிறதுலயே வந்துட்டு இப்ப ஒரு பாயிண்ட் கூட இல்லாம இருக்கிறது நம்ம தான். கிட்டத்தட்ட ஒரு 16 மேட்ச் பக்கம் முடிஞ்சிருச்சு. நம்ம தான் வந்துட்டு ஒரு பாயிண்ட் கூட இல்ல. சோ பாப்போம் சொல்லிட்டு நாளைக்கு மேட்ச் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க தம்பி? பாவத்தை பத்தி எல்லாம் நீங்க பேசாதீங்க. மொத மேட்சோட முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. நாங்க 2 பாயிண்ட் வச்சிருக்கோம். நீங்க எவ்வளவு பாயிண்ட் வச்சிருக்கீங்க? அந்த டாஸ மட்டும் நியாயமா இருந்துச்சுன்னா அன்னைக்கு நீங்களே தோத்துருப்பீங்கடா. நியாயமாவடா ஜெயிச்சீங்க, அதே அம்மாத்தி தான்டா ஜெயிச்சீங்க. சிரிக்காதரா பத்து சிந்தி மூர்ராணி. சரி, ஜடேஜா பத்தி பேசுவோம். ஜடேஜாவும் சூப்பரா விளையாண்டாப்ல. தலைவன் எங்க போனாலும் ஒரே நிக் தான்ப்பா. மாத்தி கொடுத்தாரு. தலைவன் எங்க போனாலும் ஒரே நிக் தான். அவன் ஜாலியா பத்தி ஆடி ஜட்டு சூப்பரா ஒரு 20 பால் 20 ரன்னு, 25 பால் 25 ரன்னு. அவ்வளவுதான் ரொட்டேட் பண்ற, நீ அடிச்சுக்கோ அந்த பக்கம் இருந்து. ஜாலியா ஆனாம்பா. ஜடேஜாக்கு இந்த மாதிரி கம்ஃபர்டபிள் சிச்சுவேஷன்லாம் அல்வா சாப்பிடுற மாதிரி நின்னுட்டு ஜாலி நிறைய டூஸ் டெஸ்ட் சுச்சுவேஷன்ல இருக்கும்ல, ஒரு 60 பாலுக்கு 60 ரன்னு விக்கெட் விடாம நின்னா மட்டும் போதும். தலைவன் அதெல்லாம் வந்துட்டு ஜாலியாக யூட்டிலைஸ் பண்ணி ஆடுவான். ஸோ அதான் குறைய சொல்ல முடியல. இன்னைக்கு வந்துட்டு நீதி நேர்மை நியாயம் வென்றது. அவனுக்கிட்ட என்ன ஆர்சிபி ஃபேன் கிட்ட இருந்து ஒரு அடுத்த மேட்ச் வர வரைக்கும் தப்பிக்கலாம். இவனுங்க ஜாம்பி மாதிரி சுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இளங்கோ அவன் டிராவலிங்ல இருக்கிறான், அதனால அவனால வர முடியல. அவன் இன்னுமே 1/2 hour லேட் ஆகும். ஸோ அதனாலதான் இல்லை, இதுக்கு மேல போனா நான் இங்க மேல போய் லாகின் பண்ணும். ஸோ வேலைக்கே ஆகாது. அதான் அவனை விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த மேட்சுக்கு பிடிச்சிடலாம். சண்டே வந்துட்டு நம்ம ஒண்ணுமே பண்ணல. நம்ம கால் மேல காலை போட்டு சுனில ஜாலியா மேட்ச பார்க்கலாம். 2 பேர்ல எவன் செத்தாலும் நமக்கு லாபம் தான். பட் ஆனா நான் டு பி பிராங்க் சொல்றேன், எனக்கு எம்ஐ தானே ஜெயிக்கணும். எம்ஐ ஜெயிச்சாதான், அவனுக்கு ஜெயிச்சா கூட போதும். இவனுக்கு ஜெயிச்சிடக்கூடாது. அவனை பாக்க அங்க பாடுறான், அவனை பார்த்தவனுக்கு இரிட்டேட் ஆகுதுடா. டீமே ஒரு மாதிரி பார்த்தாலே எரிச்சலா வர மாதிரி இருக்குடா. இவனுக்கு பாரு லைனா பில்சால்ட்ட விட்டுரு, கோலி படிக்கல் பட்டியல குணால் பாண்டியாலாம் பார்த்தாலே சோல்லே ஒண்ணு வைக்கணும் போல இருக்கு. ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், ரொமாரியோ ஷெப்பர்டு, ஐயப்பா சாமி. ரொமாரியோ ஷெப்பர்டு போன மேட்ச் போஸ்ட் மேட்ச்ல ஒண்ணு பண்ணாம பாத்தியாடா டிம் டேவிட் கிட்ட. ஃபர்ஸ்ட் 5 பால் ஜஸ்ட் டேக் 5 பால் டாட் அப்படி சொல்லிட்டு தென் அப்படி இப்படிங்கறான். இப்ப அடிச்சாங்களா உங்களுக்கு? இப்ப அடிச்சாங்களா சூரியவன்ஷி உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்சு அவன் சூரியவன்ஷை தான் வச்சு செஞ்சுட்டான். சூரியவன்ஷை வந்துட்டு லைக் அவனை பத்தி பேசுறதுலாம் ஒண்ணும் இல்லை, எல்லாமே பேசிட்டேன், எல்லாமே கவர் பண்ணிட்டேன். லைக் பவுலிங் பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி வந்துட்டு அவனுங்களோட பழைய டீமோட தான் வந்திருக்கானுங்க. என்ன எப்பயுமே வந்து பார்த்தோம்னா புவனேஷ்குமாரும் சரி, குருணால் பாண்டியா வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கான். கிறுக்குத்தனமா தான் அவனு பண்றான். அவனுக்கு பேரு கிறுக்குன்னு வச்சிடலான் இருக்காரு. அவனுக்கு கிறுக்குத்தனமா அவனு பண்றான் குருணால் பாண்டியா. அதான் அவன் ஒரு மாதிரி சைக்கா தான் சுத்திட்டு இருக்கான். ஸோ அவன் செம பவுலிங் வச்சிருக்கானுங்க. அதை விட்டோம்னா டஃபி செம்மையா போட்டிருந்தான். அவனுக்கு ரீப்ளேஸ்ன்னு சொல்லி ஹேசல்வுட் கொண்டு வந்தானுங்க. ஹேசல்வுட் வந்துட்டு இன்னும் எந்த ஒரு இம்பாக்டுமே பண்ணல இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். மேபி சீசன் மேட்ச் போக தெரியும். ஸோ அடுத்த மேட்ச்ல என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாளைக்கு எப்படியாவது இஷ்ட தெய்வத்தெல்லாம் வேண்டிக்கங்கடா, ஜெயிச்சிடணும்டா. ஒரு பாயிண்ட் ஒரு வின்னர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா போதுடா நமக்கு. அதுக்கப்புறம் அங்க இருந்து பிடிச்சி வந்துக்கலாம்டா. ஒரு பாயிண்ட் வேணும்னா நீங்க எல்லா தெய்வத்தையும் வேண்டி மழை வரணும்னு வேண்டிக்கீங்க. ஒரு பாயிண்ட் இல்லையே, ரெயின் சான்சஸ்லாம் எதுவுமே இல்ல. அதுவும் போச்சா? சென்னையில தான் இல்ல, வெயில் கொளுத்துது. இல்ல நாளைக்கு லைவ் மர்டர்னா என்னன்னு பாப்படா பத்து. லைவ் மர்டர்னா நானும் பாக்குறேன், போன் பண்ணுவேன்.
அப்புறம் நானும் போன் பண்ணுவேன் ஞாயிற்றுக்கிழமை யோசிச்சுக்க. நீயே இங்கதான்டா இருக்க அவன் போற. நேர்லயே தான் இருப்பான். நீயே இங்கதான் இருக்க போற. சரி ஓகே. இல்ல சொல்லுங்க ஞாயிற்றுக்கிழமை மும்பை இந்தியன்ஸ் அடிச்சிருவானுங்கடா. நீ பாரு வான்கடையில போய் ஆடுறானுங்க, 2 மேட்ச் லாஸ்ட்ல இருக்காங்க. மச்சான். அடி எனக்கு இந்த ஆர்சிபி கிட்ட இந்த வின்னிங் ஸ்ட்ரீக் உடையணும் தான்டா வெயிட் பண்ணிருந்தேன். இவனுங்க ஒரு ரெண்டு மேட்ச் தோத்தானுங்கன்னு அவனுங்களுக்குமே லைட்டா வந்துட்டு ஒரு பிரச்சனை இருக்கும். இப்ப இவனுங்க ரொம்ப லதாஜிகா விளையாடுறானுங்கடா, ரொம்ப 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 லதாஜிகா விளையாடுறானுங்க ஆர்சிபி. அவனுக்கிட்ட எல்லாருமே இருக்கிறோம், எப்படினாலும் எவனா ஒருத்த காப்பாத்திடுவான் அப்படிங்கிற ஒரு இதுல இருக்கானுங்க. ஒரு 2 மேட்ச் தோத்தானா அவனுமே கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடுன்னு போகும்போது அங்கதான் மிஸ்டேக்ஸ் நடக்கும். சோ இல்ல இதுக்கு மேல பாப்போம், கோச்சஸ் தான் இதுக்கு மேல இன்வால்வ் ஆகக்கூடாது. இல்ல எப்படி பட்டியலர் இப்ப எப்படி கேப்டன்ஷிப் பண்றான்றது நம்ம கண்டிப்பா பார்த்தே ஆகணும். இன்னைக்கு சில ராங் டிசிஷன்ஸ் எல்லாம் எடுத்தோம், அதெல்லாம் பண்ணிருக்க கூடாது. பாக்கலாம் இதுக்கு மேல எப்படி டெசிஷன் எடுக்கிறான்னு. இதுக்கு இப்பதான் அவன் கேப்டன்சி டெஸ்டே ஆகும். இவ்வளவு நாள் அவனை நிறைய ஃபீட் பண்ணிட்டு இருந்தானுங்க. இப்பதாங்க ரியல் ஐபிஎல்லே ஸ்டார்ட். எப்படி தம்பி எங்க தலை உள்ள இருந்தாருன்னா எப்பாற்பட்ட ஸ்டாட்ட வச்சிருந்தாலும் ஒண்ணுமே வேலைக்கு ஆகாது. உள்ள இருந்தா போதும், என்ன ஸ்டாட் என்ன வேணா கொண்டு வா, ஒண்ணும் வேலைக்கே ஆகாது. போன வருஷம் தலை உள்ளாரதான்டா இருந்தாரு மச்சான். அப்ப பேட்டிங் உள்ள இருந்தாருடா, அதனால மறந்துட்டியாடா. அந்த இதுல சொல்ற மாதிரிதான், 96ல சொல்ற மாதிரிதான், நான் அங்கதான் இருந்தேன் ஜானுன்ற மாதிரிதான். அது என்னன்னா நம்ம வந்துட்டு அந்த பால் ஒண்ணு வெளியில போயிடக்கூடாது. அதுதான் இவ்வளவு கான்ட்ரவர்சி காரணமே. அந்த ஒரு பால் வெளியில போய் விழுந்ததுதான், ஸ்டேடியம்கள்ல போனதான் பிரச்சனையே. ஒரு மேட்ச் மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனை இல்ல, மத்த மேட்ச்ல எந்த பிரச்சனையும். பால் மாறிடுச்சு, வேற பால் அவனுக்கு பெருசா போயிடுச்சு. சரி ரோஹித் பாத்துக்கலாம் கொடுப்பாங்க, புது பாலாடா. வெளியே போன பால்ல அந்த பால் அடிச்சா மட்டும்தான் அடிக்க முடியுமாடா? என்னடா அவெல்லாம் பைத்தியம். நீ குருணால் பாண்டியா பேக்ரவுண்ட்ல வச்சுட்டு இப்படி பேசிட்டு இருக்க. அவனுக்கு ஏத்த மாதிரிதான் பேசுறான், பேக்ரவுண்டுக்கு ஏத்த மாதிரிதான் பேசுறான் அவன். டீ குடிக்கிறியா? கண்ணன் தேவன் டீடா. ஐயோ அது மட்டும் வேணாம். இப்ப இளங்கோ வந்து சூப்பரா இருந்திருக்கும், அந்த வீடியோ சக்கையா இருந்திருக்கும், அவனை வச்சு செஞ்சிருக்கலாம். சரி ஓகே. எனிவேஸ் இன்னைக்கு எல்லாருமே சிரிச்ச முகமா போறோம், நாளைக்கு சிரிச்ச முகத்தோட வீடியோவை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு 2 மேட்ச் இருக்கு. இல்ல மதிய ஈவினிங் ஷெட்யூல் தான் நமக்கு. ஒரே ஒரு மேட்ச் தான் போடுறோம் நாளைக்கு. வந்துட்டு சிஎஸ்கே vs ஆர்சிபி, சிஎஸ்கே vs டெல்லி மேட்ச் மட்டும் தான். நல்ல மேட்சா போடலாம் நாளைக்கு. பாரு பஞ்சாபுக்கும் எஸ்ஆர்எச்க்கும் ஒரு சூப்பர் மேட்ச் இருக்கு. நீங்க மூடுங்க, எங்களுக்கு தெரியும். ஒரே செஷன்ல 2 மேட்ச் முடிக்கிறோம். ஒரே செஷன்ல 2 மேட்சா? சரி ஓகேடா, லைக் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். நாளைக்கு பார்க்கலாம். பாய்டா பாப்போம். பாய் மச்சி. பாய்டா.